ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு இந்தியன் பேங்க் தரப்புல இருந்து புதுசாக மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுக்கு இண்ட் ஸ்மார்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை இந்தியன் பேங்க் தரப்புல இருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த ஆப் பற்றின, இந்த இண்ட் ஸ்மார்ட் ஆப் பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இந்த இண்ட் ஸ்மார்ட் அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேங்க்குக்கு போகாமல் உங்களோட மொபைல் மூலமாகவே இந்த அப்ளிகேஷன் மூலமாக என்னென்ன சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே இன்டர்பேஸ்லேயே வந்து உங்களுக்கு பேலன்ஸ் எல்லாம் ஷோ பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எல்லா பேலன்ஸுமே வந்து பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எதாவது லோன் வச்சுருந்தீங்கன்னா லோன் அக்கௌண்ட்டில் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எதாவது டெபாசிட், ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸோ இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஏதாவது ஓடி ஏதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் எடுத்துருந்தீங்கன்னா அதுலேயும் இவ்வளோ இப்போது கரண்ட்டாக என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டில் ஓப்பன் பண்ண டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டாக இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் PDF ஃபைல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து இதில் உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் PDF ஃபைல உங்களோட மொபைல்லேயே வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் ஈஸியாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி PDF ஃபைல டவுன்லோட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டெபாசிட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறது, ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஏதாவது டெபாசிட் ஓப்பன் பண்ணாலும் சரி, இந்தியன் பேங்க் தரப்புலேருந்து ஏதாவது வந்து ஸ்பெஷல் டெபாசிட் ஏதாவது வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னாலும் இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் அந்த டெபாசிட்டையும் வந்து இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமாகவே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு PPF அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும், உங்களுக்கு ஓப்பன் பண்ணாலும் இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ராவல், அதாவது உங்களுக்கு ATM கார்டில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ATM கார்டு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட ATM மிஷினில் போய் பணம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த அப்ளிகேஷனில் டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் மணி விட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் டோக்கன் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP கிடைக்கும். ஸோ இந்த OTP எடுத்துகிட்டு போயிட்டு ATMல நீங்கள் அந்த OTP என்டர் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணி நீங்கள் அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ATM கார்டோட ஃபுல் சர்வீசஸையும் இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து புதுசாக ஒரு ATM கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த ATM கார்டு வந்துருச்சு அப்படின்னா இது மூலமாகவே அந்த ATM கார்டு ஆக்டிவேட் பண்ணி பின் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ATM கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட பின் வந்து மறந்து போயிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே அந்த பின்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ATM கார்டு தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட ATM கார்டை இங்கே இருந்தே பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களோட ATM கார்டை லாக் பண்ணணும்னாலும் லாக் பண்ணி உங்களுக்கு தேவையான நேரத்தில் அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ATM கார்டோட ஃபுல் சர்வீசஸ் பண்ணிக்கலாம். ATM கார்டுக்கான POS மிஷின் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ATM கார்டு தேவை, இது வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் ATM கார்டு இல்லை அப்படின்னாலும், இல்லைனா உங்களுக்கு ஆல்ரெடியே இருக்குது ATM கார்டு வந்து தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னாலும் அந்த ATM கார்டை பிளாக் பண்ணிவிட்டு நியூ ATM கார்டை இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் என்னென்ன ATM கார்டு வந்து இருக்குது அப்படிங்கிறது இதில் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ATM கார்டு தேவையோ அந்த ATM கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண நாளில் இருந்து வித்தின் 7 டேஸ்லேயே வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு உங்களோட ATM கார்டு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ நீங்கள் இதுக்கு பேங்க் போகும் எந்த தேவையும் இல்லை, அப்ளை பண்ணுறீங்க, வீட்டுக்கே உங்களோட அந்த ATM கார்டு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமாகவே உங்களோட நியூ ATM கார்டுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் செக் புக் சர்வீஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட செக் புக் அப்ளை பண்ணுறது, ஆல்ரெடி ஒரு ஆளுக்கு செக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த செக்கை வந்து ஸ்டாப் பண்ணுறது, ரிவோக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி செக் புக் சர்வீசஸ் எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட செக் புக்கையும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கே வித்தின் 7 டேஸ்லேயே வந்து உங்களோட செக் புக் வந்து வீட்டுக்கே வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இதுக்குமே நீங்கள் பேங்க் போக தேவையில்லை, நீங்கள் இதிலே அப்ளை பண்ணுறீங்க, இதிலிருந்தே உங்களுக்கு வீட்டுக்கே இந்த செக் புக் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ சிம்பிளாக உங்களோட செக் புக்கையும் இது மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு இமெயில் ஸ்டேட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியோ இல்லைனா வீக்லி, மந்த்லி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் PDF ஃபைல் வேணும் அப்படின்னா
இந்த இமெயில் ஸ்டேட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடைவெளிக்கு அதாவது டெய்லி வேணும் அப்படின்னா டெய்லி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் குறிப்பிட்ட அந்த டைமிங் கொடுத்த அந்த டைமுக்கு கரெக்டாக உங்களோட மெயில் ஐடிக்கு பிடிஎஃப் ஃபைலாக வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இதையும் நீங்கள் இது மூலமாகவே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட இந்தியன் பேங்க் பிரான்ச்சை இந்தியாவில் இருக்க எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வித்தின் செகண்ட்லேயே வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிட்டு எந்த பிரான்ச்சுக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த பிரான்ச்சோட கோடு கொடுத்து நீங்கள் வந்து வித்தின் செகண்ட்லேயே உங்களோட அக்கௌண்ட்டை இங்கேருந்து இந்தியாவில் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனையும் நீங்கள் இதில் வந்து லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு, உங்களோட மணி வந்து ஸ்கேம் ஆகுது அப்படின்னா வந்து உங்களோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ திரும்ப ஓகே சேஃப் அப்படிங்கிற டைமில் வந்து நீங்கள் இதை அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனுமே இந்த அப்ளிகேஷனில் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட லிமிட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான லிமிட்டு, அதுக்கப்புறம் வந்து பில் பேமெண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி லிமிட் எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறது, உங்களோட வீட்டுக்கான இபி பில் பே பண்ணுறது, அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட இந்த மொபைல் மூலமாகவே ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கான லோன்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். பர்சனல் லோன், ஜுவல் லோன், ஸோ இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பட் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக அப்ளை பண்ணாலும் பிரான்ச் விசிட் பண்ணி தான் நீங்கள் லோன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிற ஒன்று மட்டும் நீங்கள் இந்த மொபைல் மூலமாகவே வந்து எடுத்துக்கலாம். ஸோ எலிஜிபிள் இருக்குது, எல்லாருக்குமே வந்து கிடைக்காது. எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனல் லோன் மட்டும் இந்த மொபைல் இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வேற எல்லா லோன்ஸுமே வந்து அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து இதுல இருக்கு. பட் நீங்க இதுல அப்ளை பண்ணாலுமே பிரான்ச் விசிட் பண்ணி தான் நீங்க மற்ற லோன்ஸ் எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்களோட இன்சூரன்ஸ் வந்து பை பண்றது இந்த அப்ளிகேஷன் மூலமாவே நீங்க பை பண்ணிக்கலாம். ஜெனரல் இன்சூரன்ஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்க இந்த அப்ளிகேஷன் மூலமாவே இன்சூரன்ஸ் வந்து நீங்க இதுல இருந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கான நாமினி வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே நாமினி ஆட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கான நாமினி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் ஏற்கனவே இருக்க நாமினியை டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு நாமினியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாமினி ஆட் அண்ட் அப்டேட் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி கிரியேட், அதாவது இந்த அப்ளிகேஷனில் யூபிஐ ஐடி கிரியேட் பண்ணி நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இங்கே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருந்தே நீங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணி மணி சென்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து யூபிஐ ஐடியில் யூபிஐ பேமெண்ட் ஆப்பில் என்னெல்லாம் இருக்கும் ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் யூபிஐ கிரியேட் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இப்போ புதுசாக கொடுத்துருக்க இந்த இந்தியன் பேங்கோட புதிய மொபைல் பேங்க் அப்ளிகேஷனான இண்டஸ்மார்ட் அப்ளிகேஷனில் வந்து இருக்குது. ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் மொத்தமாக வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் புதுசாக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.